அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சின்னம்மையார் இல்லத்திலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்துகிற இந்த தர்மசாலையை நிர்வகிக்கும் அன்பர்களுக்கும் உரையாற்ற காத்திருக்கும் சன்மார்க்க சுடர் ஐயா கதிர்வேல் அவர்களுக்கும் அருமையான ஒரு உரையை சன்மார்க்கத்தின் வளர்ச்சி எல்லா கருத்துக்களையும் சுருக்கமாக நிறைய கருத்துக்களை உரையாற்றி அமர்ந்திருக்கும் ஒருங்கிணைந்த சென்னை சமரச சுத்த சன்மார்க்கத்தின் தலைவர் ஐயா தண்டபாணி ஐயா அவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நம்ம சொல்கிறது அதே தான். சுத்த சன்மார்க்கத்தின் முடிவு சாகா கல்வியை தெரிவிப்பதன் வேறில்லை. சாகா கல்வி தான் நம்முடைய அல்டிமேட் சொல்லுவில்லையா, மேக்சிமம் உச்சபட்ச பயன் சாகாத நிலையை அடையறதான். செத்து போகிறவன் சன்மார்க்க நிலையை அடைந்தவன் அல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சன்மார்க்கத்தில் சாகாத நிலையை அடையிறது தான் நம்முடைய முயற்சி. இப்போ உலகத்தில் வாழறதுக்கு வேண்டிய பொருள், ஆரோக்கியம், நோயற்ற ஒரு வாழ்வு, ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு சன்மார்க்கத்தில் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவைகள். இதை தாண்டி நம்ம அடைய வேண்டியது இந்த மனித பிறப்பினால், பெறுவதற்கு அரிய இந்த மனித பிறப்பினால் நம்ம அடைய வேண்டியது சாகாத நிலை. ஐயா தண்டபாணி ஐயா பேசும்போது சொன்னார், சன்மார்க்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சன்மார்க்கம் வளர்ந்துருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம், ஒவ்வொரு நிலையிலையும் பார்க்குறோம். அன்றைக்கி எவ்வளோ பேர் ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் அதில் ஈடுபாடாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ரான்ஸில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க, சிங்கப்பூர், மலேசியா, எல்லா ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளையும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு தாண்டி மற்ற இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வராங்க. ஏன் இன்னும் பரவாயில்லன்னா நிறைய பேருக்கு தெரியணும். அது அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்காக தெரிய வரும். அது நம்முடைய பங்கும் ஒவ்வொருத்தருக்கு தெரிய வர இருக்குது. ரெண்டாவது நடந்தது திருவுருள் நடக்குது. நம்ம மூலமாக நம்மளும் அது ஒரு கருவியாக இருக்கோங்கிற அளவுக்கு சந்தோஷப்படுறோம். ஆனால் இந்த வளர்ச்சி எல்லாம் ஒரு வளர்ச்சியா அப்படின்னு பார்த்தோன்னா இது வளருது நிச்சயமா. ஆனால் சன்மார்க்கத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி எப்படி என்று சொல்ல முடியும் என்றால், வள்ளல் பெருமான் நிலையை நம்மில் ஒருத்தராவது குறைஞ்சபட்சம் அடையும் போது சன்மார்க்கத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அந்த நிலை வர வேண்டும். அதுக்கு அது நம்ம ஒவ்வொருத்தராவது நம்ம வள்ளல் பெருமான் அடைஞ்ச நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். அது என்ன? சாகாத நிலை. சாகாத நிலையை அடையிறதா இதே சொல்றாரு. சன்மார்க்கத்தின் முடிவு சாகாத நிலைன்னா வள்ளல் பெருமான் முதல் திருமுறையாகட்டும், இல்லை 5 திருமுறைகளாகட்டும், 6வது திருமுறையாகட்டும் மொத்தமாக சொல்கிறது சாகாத நிலையை பற்றி தான் சொல்கிறாரு. நம்ம எந்த பாட்டு எடுத்தாலும் கடைசி அங்கே முடிகிறது சாகாத நிலையை தான் சொல்கிறார். இப்போ சுருக்கமாக அந்த சாகாத நிலையை போகிறதுக்கான வழிமுறை தான் என்னது? பரோபகாரம், சத்விசாரம். அது தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் தாண்டிட்டோம். ஜீவகாரண்யம் அடிப்படை. அந்த நிலைமை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ புலால் உண்ணாத நிலைமை அதெல்லாம் வந்துட்டோம் நம்ம. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? அதில் போய் சத்து விசாரம். நம்ம இதை எப்படி அடையிறதுங்கிறது, நம்ம இந்த சன்மார்க்க நிலையான சாகாத நிலையை எப்படி அடைவது என்பதை நாம் வள்ளல் பெருமானின் துணை கொண்டு நாம் அடைவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அப்போ தான் நம்ம ஏற்கனவே பேசணும். வள்ளல் பெருமான் வடலூரில் தர்மசாலையில் காட்சி தந்த காலத்தில் அந்த சுவரில் எழுதியிருந்தார், நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் 4 அப்படின்னு. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். என்ன?
ஏமசித்தி சகா கல்வி தத்துவ நிக்கிரகம் செய்தல் கடவுள் நிலையறிந்து அம்மையமாதல். இப்போ கடவுள் நிலையை ஒரு இடத்துல வள்ளல் பெருமான் சொல்றாரு. வள்ளல் பெருமான் உலகத்தில் இருக்கு இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுல ஒரு பெரிய நிலை அடைஞ்சவர், பெரிய நிலை அடைஞ்சு நிரூபிச்சு காமிச்சவர். வள்ளல் பெருமானே ஒரு இடத்த சொல்றாரு, என்னிலும் உயர்ந்தவர்கள் எத்தனையோ கோடி அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா ரெண்டு, யார் என்னை விடவும் உயர்ந்தவர்கள் யாருன்னு சொல்றாருன்னா, யார் உயிர்களிடம் கருணை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ. முழுமையான கருணை நிலை யாருக்கு இருக்கும்? உயிர்கள்ட்ட நம்ம கடவுள் நிலையை அறிய 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 நமக்கு கருணை வரும். அதே இதில் இன்னொரு மாற்றி சொல்ல போனால், நம்ம எப்படி நம்ம கருணையை நமக்குள்ளே வளர்த்துக்கிறோமோ, கருணைங்கிறது தயவு எல்லாமே ஒரே பொருள் தான் வரும். நம்ம எவ்வளவு தூரம் தயவை நம்மைக்குள்ளே வளர்த்துக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு கடவுள் நிலையை நம்ம நெருங்கி போகிறோம். இப்போ கடவுள் நிலையை அறிந்தவர்கள் தயவோடு இருப்பாங்க, தயவோடு இருப்பாங்க, கடவுள் நிலையை அடைகிறாங்க. கடவுள் நிலையை அடைந்தவர்கள் யார்? கடவுள் நிலையை தெரிந்தவர்கள், கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாதல். கடவுள் நிலையை அறிந்தவர்கள் எல்லாமே சுத்த ஞானிகள். வள்ளல் பெருமான் கடவுள் நிலையை அறிந்து கடவுள் நிலையை ஆனவர், கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாதல் அந்த நிலையை ஆனவர். அப்போ சில பேர் கடவுள் நிலையை அறிந்தும் கடவுள் நிலை ஆகாதவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதில் நம்ம முழுமையாக வர வேண்டியது என்ன? கடவுள் நிலையை அறியணும். கடவுள் நிலையை அறிந்தவர்கள் மட்டும்தான் சுத்த ஞானிகள்னு வருது. அதுக்கப்புறம் சித்தி பெற்றது தான் கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாதல். சித்தி பெற்றவர் உலகத்தார் எல்லோரும் இன்புற்று காண, அதாவது ஏதோ ரகசியமாக உலகத்தார் எல்லாம் இன்புற்று காண இரவா பெருநிலை நான் பெற்றுக்கொண்டேங்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி நிலையில் அடைகிறார். அந்த ஒவ்வொரு நிலையும் நம்ம அடையாளத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு 4 போட்டுக்கிறத பார்த்தோம். அதில் ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் இறைவன் அருளால் நம்முடைய முயற்சியால் நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்ன? இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும். இப்போ சன்மார்க்கம் விளங்க விளங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு விடை வரும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த புராணங்கள்லேயே ஒன்று சொல்லுவாங்க, இந்த நக்கீரன் அந்த காலத்தை சொன்னது என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் கூந்தலுக்கு மனம் உண்டுமா கிடையாதா? கீழ்பட்டுருக்கோம் இல்லையா? அது ஒரு பாடல் கொங்குதையர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பின்னு ஒரு பாடலை சிவன் எழுதி கொடுக்குறதா ஒரு. அப்போ நக்கீரர் என்ன சொல்கிறாரு, இந்த பாட்டுக்கு தருமிக்கு பரிசு கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா பாடல் எல்லாம் சரிதான், ஆனால் பொருள் குற்றம் இருக்குது இல்லையா? இந்த இதை ஏன் இங்கே சொல்கிறேங்கிறது பொருள் சொல்கிறேன். ஆனால் இந்த கேள்விக்கு நக்கீரர் சொன்னது இதை சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு வள்ளல் பெருமான் இதுக்கு விடை சொல்கிறாரு. இப்போ இறைவனுக்கு கூட நான் வணங்கும் இறைவனுக்கு கூட வாசனை கிடையாதா அப்படின்னு வாதிடுறாங்க. ஆனால் இறைவனுக்கு வாசனை உண்டுமா இல்லையா? அனுபவ மாலையில் முதல் பாடலே வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காரு, மற்ற பாடலையும் கொடுக்குறாரு. இறைவனுக்கு வாசனை உண்டு, இயற்கையான ஒரு மனம் இறைவனுக்கு உண்டு. இறைவன் நம்மோடு கலக்கும் போது ஒரு மனம் உண்டு. 2 மனத்தை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார். ஒன்று மலர் மனம், அதாவது அனுபவ மாலையில் முதல் பாடலில் சொல்கிறார். இறைவன் நம்ம இடத்துல நமக்கு தெரியுது, இறைவனுடைய வருகை நமக்கு தெரியுது அப்படின்னாலே அந்த இடம் ஃபுல்லாக முழுதும் மலர் மனமாக இருக்கும், மலர் மனம்னு சொல்கிறார். இரண்டாவதாக இறைவன் நம்ம கூட கலக்கிறது அப்படிங்கிற நிலைமை வரும்போது கற்பூர வாசம் வீசும். 2 வாசனைகளை பற்றி பேசுகிறார் திருவள்ளுவர். நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கேள்விக்கு இங்கே தான் விடை வருது. இன்னொரு பிரச்சனை சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடகலை தென்கலை அப்படின்னு பேசுகிறாங்க, கேள்விப்பட்டீங்களா? எல்லாம் படித்தவங்க தான், பிராமணர்கள்லாம் படித்தவங்க தான், இல்லைன்னு சொல்ல விவரம் தெரியாதவங்களும் கிடையாது, ஆன்மீகத்திலாம் படிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒருத்தர் சண்டை போடுறாங்க. ஏன் சண்டை போடுறாங்க? அதை வடகலை தென்கலை அப்படின்னா வெறும் நாமம் போடுறது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ வடகலை என்ன சொல்கிறாங்கன்னா, வடகலை சொல்கிறத சொல்கிறேன், இறைவன் எல்லாமே தெரிஞ்சவன், நம்ம ஒரு சரணம், அவன் எல்லாமே பார்த்துக்கணும். இப்போ இறைவன் பெரிய பொருள் இல்லையா, அறிவுள்ள பொருள், அவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்ம படைச்சவன், நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன செய்யலாம், அவன் தானே பார்க்கணும். நாம எங்க பண்ணணும்? இறைவனே எல்லாம் பண்ணிக்கலாம்ல, இறைவன் தானே எல்லாம் பண்ணணும். அது ஒரு விதத்தில் பார்த்தா அது மார்ச்சால நியாயம். பூனை தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரி, இறைவனே பூனை தன்னுடைய குட்டியை எப்படி அது பராமரிக்குது, அதே மாதிரி இறைவன் தான் அவனுடைய வேலை.
நம்ம வந்து இறைவனை வந்து நினச்சா போதும், இறைவனை எல்லாம் பார்த்துக்கணும், எங்களுடைய கான்செப்ட் தான், எங்களுடைய கொள்கை தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, அது மர்க்கட நியாயம். குரங்கு வந்து தன்னுடைய குட்டி ஒட்டி இதில் இறைவனை வந்து நாம் வந்து வணங்கணும், இறைவனை நாம் வணங்கணும். கடவுள் நம்மளை படைச்சிருக்கான், நம்ம அறிவால் நாம் இறைவனை வணங்க வேண்டும். அப்போ தான் இறைவனோட எது கரெக்டு? நாம் இறைவனை வணங்கி இறைவனை சதா போற்றி இறைவன் நினைவாக இருந்து பண்ணுறது சரியா, இல்லை எல்லாம் படைத்த இறைவனுக்கு எல்லாம் தெரியாதா, அவனை நமக்கு கொடுக்குமா, எது கரெக்டு? இந்த ரெண்டு கொள்கையில் தான் சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கும் வந்து நம்ம சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் வந்து விடை சொல்கிறார். ஏன்னா நம்மை படைத்த கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கார். என்ன சுதந்திரம்? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்கிற சுதந்திரங்களை நமக்கு கொடுத்திருப்பதால், இந்த சுதந்திரம் இல்லைன்னா பரவாயில்ல, கடவுள் எல்லாமே பார்த்துப்பாரு. நமக்கு கடவுள் இந்த சுதந்திரத்தை கொடுத்திருப்பதால் நாம் வந்து கடவுளை எண்ண வேண்டும். அப்போ அங்கே விடை வந்துருச்சா? இது தெரியாதனால தான் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இப்போ வேதங்கள் பற்றி பேசுகிறோம். வேதங்கள் வந்து அந்தந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஞானிகள் சொன்ன வார்த்தைகள். நிறைய ஞான கருத்துகள், மரணமில்லாத பெருவாழ்வை பற்றி பேசியிருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் படித்து நாம் அடைவதற்கு ஏன் அதை வந்து எல்லாம் வேணான்னு சொல்கிறாரு? அதுக்காக எல்லாம் மட்டமானது அப்படின்னு சொல்ல வரல. நமக்கு காலம் இல்லை, நாம் வந்து அடைய வேண்டிய நேரம் சுருக்கமாக இருக்குது, இந்த ஆயுள் பத்தாது. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருந்தோம்னாக்கா பத்தாது. அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, வெளிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே அதாவது அதெல்லாம் என்ன பொருள்? சந்தை பொருள். நம்முடைய சொந்த ஞானம் கிடையாது, சொந்த பொருள் கிடையாது. நமக்குள்ள இதெல்லாம் அனுபவமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பொருள். அதனால நம்ம அதெல்லாம் அதுக்கு பின்னால் போயிட்டு இருக்க வேண்டியதில்லை. உண்மையை புறங்கவிய பொருள். சித்தருடைய ஞானமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஞானத்தை சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது, நேரம் கிடையாது. சுருக்கமாக நாம் வந்து மரணமில்லாத பெருவாழ்வை அடையணும், கடவுள் நிலையை அறியணும் அப்படின்னாக்கா சன்மார்க்கம் தான். சன்மார்க்கத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு முதல்ல வந்து இந்திரிய ஒழுக்கம் மூலமாக இந்திரிய ஒழுக்கம். இன்னொன்று வருவோம். இப்போ சிவன் கோயில்களில் வந்து ஒரு லிங்க உருவம் வச்சுருக்காங்க இல்லையா? மேலே வந்து ஒரு அஞ்சு தலை பாம்பு மாதிரி வச்சுருக்காங்க. என்ன எல்லாமே வந்து தத்துவ விளக்கம். நம்ம சன்மார்க்க விளங்கும் போது, சன்மார்க்கம் விளங்கிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சன்மார்க்கம் விளங்கும் போது, சன்மார்க்கம் விளக்கம் வரும்போது, சன்மார்க்கம் பெருகும் போது நமக்கு அதனுடைய பொருள் விளக்கம்னு அர்த்தம். சன்மார்க்கம் இல்லாத மாதிரி இனிமேல் விளங்கக்கூடிய காலம் வரும் அப்படிங்கிறது பொருள் இல்லை. நமக்குள் சன்மார்க்கம் விளங்கும் போது நமக்கு பொருள் புரியும். சிவலிங்கமாக வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க, அது வந்து தத்துவ விளக்கம். என்ன தத்துவ விளக்கம்? உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். நமக்கு உள்ள தெரியக்கூடிய ஜீவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய ஜீவ காட்சியில் ஜீவன் சிவலிங்க உருவத்தில் கருப்பாகத்தான் இருக்கும், ஜோதியெல்லாம் வரதுக்கு முன்னால். இந்த 5 நாகம் என்னென்னா, சில விளக்கங்கள் வந்து கலையில் நம்முடைய 5 புலன்கள். நம்முடைய 5 புலன்கள் வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது நம்முடைய ஜீவனை அறிய முடியும். அதுதான் வந்து இந்திரிய ஒழுக்கத்தின் மூலமாக வருது. ஸோ அந்த 5 புலன்கள் எல்லாம் சயின்டிஃபிக் மெத்தடு தான், அதாவது ஒரு விஞ்ஞான முறை தான். சன்மார்க்கங்கிறது ஏதோ வந்து நீங்கள் இது பண்ணால் தானாக வந்துடும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து ஒரு விஞ்ஞான முறையில் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. விஞ்ஞான முறையில் சாதாரணமாக சொல்ல, புறப்புறம், புறம், அகம், அகப்புறம், அகம், 4 இது எல்லாத்தையும் ஒருங்கே அடையணுன்றார். புறப்புறம்னா என்ன? இந்திரியங்கள். புறம் மனம் முதலிய அந்த கரணங்கள். அகப்புறம் வரும்போது நம்முடைய ஜீவன். அகங்கிற போது ஆன்மா. இறைவனுடைய இருப்பிடம் எது? இறைவன் எங்கே இருக்கிறாரு? இறைவன் எங்கே இருக்கிறாரு? நம்ம இறைவனை தேடுறோம். கடவுள் எங்கே இருக்காரு? நீ எங்கேயோ போய் கடவுளை தேடவில்லை. ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளொளியாக இறைவன் இருக்கிறார். ஐயா பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு நம்முடைய ஆன்மாவின் உள்ளொளியாக இறைவன் இருக்கிறார், ஆன்மாவை வழிநடத்துகிறார். நம்ம எங்கேயோ போய் வந்து கடவுளை தேட வேண்டியது, தூரமாக கடவுளை அடைய வேண்டிய தூரமாக வெளியே வந்து தத்துவ விளக்கம் தான். இந்த கோயில்கள் எல்லாம் இருக்கிறது வந்து ஒன்று சிறு தெய்வங்கள், இல்லைன்னா தத்துவ விளக்கங்கள்.
இந்த தத்துவங்களை கடக்கிறதுக்கு அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த அறிவுப்படி வந்து ஏற்றி வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் விளக்கம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அது பின்னாலெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து நேரம் பத்தாது, காலமின்மை. ஏன்னா பெறுவதற்கரையே இந்த பிறவியை பெற்ற இந்த பிறவியிலே அடையணுன்றாங்க. நிறைய சில மார்க்கங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயசு சொல்லியிருக்காங்க, 25 வயசுக்கு மேலே அடைய முடியாதுங்க, 12 வயசுக்குள்ளே இந்த மார்க்கத்தில் வந்தால் தான் நீங்கள் அடைய முடியும்னு சொல்கிறாங்க, 25ன்றாங்க. சில பேர் 70 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் அடையவே முடியாதுன்றாங்க. ஆனால் வள்ளலாரின் சன்மார்க்கத்தில் மட்டும்தான் சொல்கிறாரு, நரைத்து திரைத்து முதிர்ந்தவரும் அடையலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் வந்து சன்மார்க்கம் தான். ஞான செய்தியில் அதெல்லாம் சொல்லியிருக்காரு, விளக்கமாக சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆகி போச்சு, என் உடம்பு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் ஒன்றுமே இன்னும் நான் அனுபவத்தை வரல, இந்த சன்மார்க்கத்தினுடைய சாகாத நிலையை நான் அடைய முடியுமான்னு நிச்சயம் அடைய முடியும்னு வள்ளல் பெருமான்னு சொல்கிறார். நான் இதை வந்து தமாஷாவோ எதுக்கு பேசிட்டு போகிறதுக்காக மட்டும் சொல்லலை, அதை வந்து சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன ஆகணும், இந்திரியங்கள் எப்படி நம்ம ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றில் எழுமையும் ஏமா படைத்துன்னா முதல்ல இந்திரியங்கள் வந்து நம்ம வசமாகும் போது, இந்திரியங்கள் என்ன, இந்திரியங்கள் பொறிகள் புலன்கள், அதுக்கு அடுத்தது தன்மாத்திரைகள் வரும். இந்த தன்மாத்திரைகள் 5, கரணங்கள் 3, சித்தத்தை விட்டு புத்தி அகங்காரம் மனம், இந்த 8 அவ்வளோதான். அது வந்து கரண ஒழுக்கத்தை சொல்கிறாரு. கரண ஒழுக்கத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஸோ புலன்கள் எப்படி வர்றதுக்கு அதுக்கு வெளியில் நம்ம நடந்துக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே வந்து இந்திரிய ஒழுக்கத்தில் இருக்குது. அப்புறம் வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் சேர்ந்து நம்ம அனுபவத்தில் வரும். ஐயா போன மாதம் பேசும்போது அந்த ஜோதி வழிபாடு பற்றி பேசினார், அதுதான், வேற எதுவும் ரகசியம் எல்லாம் கிடையாது. அது பண்ணும்போது இந்திரியங்களும் கரணங்களும் நம் வசம் ஆகின்றன. அந்த கரணங்களும் இந்திரியங்களும் நம்ம வரும்போது நம்முடைய சாகாத்தலை நமக்கு அனுபவமாகும். சாகா கல்வியில் முதல்ல வந்து 3 பொருள் சொல்கிறாரு, வேகாக்கால், சாகாத்தலை, போகா புனல். வேகாக்கால்னா வெந்த கால் வேகாத கால் கிடையாது, வேகக்கால் வேகாக்கால். வேகாக்கால்னா வேகம் இல்லை, நம்முடைய மூச்சு வந்து நம்ம அடக்கி, அதனால தான் சில பேர் என்ன பண்ணணும், மூச்சு அடக்கிறது, உள் இழுத்தலும் அதில் நீட்டுதலும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். மூச்சு பயிற்சிகள்லாம் தேவையில்லை. இந்த புலன்களும் கரணங்களும் நம்ம கட்டுக்குள் வரும்போது நம்முடைய உயிர்ப்பு, மூச்சுங்கிறத உயிர்ப்புன்னு சொல்கிறோம், உயிர்ப்பு வந்து அடங்கி வரும். அதுதான் வந்து வேகாக்கால். சாகாத்தலை அப்படின்னு சொன்னால் நம்முடைய உருவத்தை போன்ற ஒரு முக வடிவம் நமக்கு, அதுவும் வந்து வள்ளல் பெருமான் அருட்பால சொல்கிறார், திருவருட்பால 6ஆம் திருமுறையில் சொல்கிறார், ஒரு முக வடிவம் நமக்கு தோன்றும். அந்த முக வடிவம் முக்கியம். ஏன்னா ஜோதி மட்டும் தோன்னா போகிற, தாழ் தந்த போதே தலை தந்த இறைன்றாங்க. தாழ்னா இறைவனுடைய தாழ்னா ஜோதி தான், நமக்குள்ளே தெரியக்கூடிய ஜோதி தான் இறைவனுடைய தாழ். அந்த ஜோதி மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, தாழ் தந்த போதே தலை தந்த எம்மிறைன்னா நமக்குள்ள அந்த ஜோதி தெரியும் போதே நம்முடைய முக உருவம் நமக்கு தெரிய வேண்டும். அதுதான் சாகாத்தலை. அதுக்கு வந்து அந்த சாகாத்தலை தான் சூட்சும சரீரம். சூட்சும சரீரம்ங்கிறது 8 பொருட்களாக ஆனது. எந்த 8 பொருட்கள், தன்மாத்திரைகள் 5, 3 கரணங்கள், அவ்வளோதான். 8 பொருள் சேர்ந்தால் இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்லாம் தானாக வரும். அப்போ தான் தத்துவ நிக்கிரகம் வரும். தத்துவ நிக்கிரகம் வந்து நம்ம தத்துவம் 36 தத்துவத்தை கடக்க முடியாது ஈஸியாக. அந்த கடக்கிற நிலைக்கு வந்தாலே நம் காதில் சாதா ஒரு நாத ஒலி கேட்கும். நாத ஒலி கேட்பது பற்றி வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரா, அருட்பால சொல்லியிருக்காரா? தசநாதங்கள்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த தசநாதங்கள் பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பாடல், உங்களுக்கு பாடலை சொல்கிறோம், நீங்கள் வீட்டில் பார்த்துங்க. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான், அந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த நாதங்களை பற்றி பாடியிருக்காங்க. இந்த நாதம் என் நாத ஒலியின் காதில் கேட்கிறதே, இந்த நாத ஒலியின் காட்கிறது. இந்த நாத ஒலிகள் நம் காதில் கேட்கும்போது என்ன அர்த்தம்னா, நாம் அந்த 36 தத்துவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, தத்துவங்களை வந்து கொஞ்சம் கடக்கிற ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த தத்துவங்கள் எல்லாம் கடந்த அந்த 8 வந்து ரொம்ப முக்கியம். சாகாத்தலைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த சாகாத்தலை அனுபவத்தை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள் நிலையை அறிந்த அம்மையமானாலே சுத்த சிவ துரியாதீத நிலை என்ற நிலையை அடையிறது. சுத்த சிவ துரியாதீத நிலை, இந்த அனுபவ நிலையிலே ஆக்கரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதீதம் அப்படின்னு 5 நிலை சொல்கிறாங்க. 5 நிலை.
ஜாக்கிரம்னு சொன்னால் விழிப்பு நிலை. விழிப்பு நிலை, விழிப்பு நிலையில் இந்த 8 கருவிகளும் 8 கருவிகள் இருக்கு இல்லையா, 8 கருவிகளும் முழுமையாக இயங்கிறது. அப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சம் கருவிகள் வந்து இயக்கத்தை நிறுத்தி ஒடுங்கி வரும்போது அது ஒவ்வொரு நிலையாக வரும். ஜாக்கிரத்துலேருந்து சொப்பனம் வரும், சொப்பனத்துலேருந்து சுளுத்தி வரும், சுளுத்தியிலேருந்து துரியம் வரும். முதல்ல வரக்கூடிய ஒரு துரிய நிலைக்கு பேர் ஜீவதுரியம். ஜீவதுரியம், அந்த ஜீவதுரிய நிலையில் என்ன தெரியும் அப்படின்னாக்கா, நான் சொன்னேன் இல்லையா, சிவலிங்கம் அந்த கோயிலில் இருக்குன்னு இருக்கு இல்லையா, எப்படி கருப்பாக தெரியுதோ மேலே ஒரு 5 நாகம், அந்த 5 நாகம்லாம் தெரியாது. அங்கே அந்த சிவலிங்கம் இருக்கிற அளவுக்கு நம்முடைய ஜீவனுடைய அனுபவம் உள்ள தெரியும். அதுதான் வெளியே சில இடத்துல ஜோதிர்லிங்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜீவன் முதல்ல ஜீவ நிலை தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்முடைய ஆன்மாவை, ஆன்மான்னா வேற யார், நாம இல்லை, நாமே நம்மளை பார்க்கறது எப்படி, அந்த அனுபவங்கள்லாம் வரும். ஒவ்வொரு அனுபவங்களும் அருள்பால் இருக்குங்கிறத ஆச்சரியம். நானே முதல்ல இதெல்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கல. ஒவ்வொரு நான் இப்போ பேசுகிற ஒவ்வொரு நிலைகளும் நம்முடைய அருள்பாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி அடையுதுங்கிற நிலையும் பாடல்களில் வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார்கள். நாம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதனால தான் நான் சொன்னேன், எல்லாருமே அந்த 3 புத்தகங்கள் வச்சுங்க. இன்னைக்கு ஐயா அருமையாக சொன்னாங்க, ஏதோ 6ஆம் திருமுறை மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா திருமுறைகளையுமே ஐயா ஞானத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. 1 முதல் 5 திருமுறையும் 6ஆம் திருமுறையும் இருக்குது. 6ஆம் திருமுறையில் கொஞ்சம் சொன்ன மாதிரி வெளிப்படையாக இருக்குது. முதல் 5 திருமுறைகளும் சிலது வெளிப்படையாக இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்க, நம்ம அறிவுக்கும் பக்குவத்துக்கும் ஏற்றபடி புரிஞ்சுக்கிறதுல இருக்குது. நமக்கு வேண்டிய எல்லாமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உரைநடை பகுதியும் வந்து யாரோ எழுதி வச்சது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஐயா வந்து பிரசங்கம் பண்ணதை அன்னைக்கு அவனுடைய அன்பர்கள் குறிப்பெடுத்து வச்சது. ஸோ குறிப்பெடுத்து வச்சது தப்பா இல்லை அது சரியா, எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்னு நம்ம பார்க்க போனால் அதனுடைய சான்றுகளை நாம் அருட்பாவில் ஒப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு கருத்தினுடைய உண்மையும் நம்ம அறிஞ்சுக்கிறோம். உரைநடை பகுதியிலையும் இருக்கு, குறிப்புகள்லையும் இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு கடிதங்கள் இருக்கு இல்லையா, கடிதத்திலும் சன்மார்க்க கருத்துகள் இருக்கு. அந்த 4 விண்ணப்பங்களை படிச்சிங்கன்னா மொத்தமாகவே இருக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம எப்படி பிறந்தோம், எங்கே இருந்தோம், பிறவினுடைய தன்மை என்ன, எப்படி வளர்ந்தோம், எப்படியாக நாம் சாகா நிலையை அடைய போகிறோம், அது 4வது விண்ணப்பம். இந்த 4 விண்ணப்பத்தை முதல்ல நம்ம படித்தாலே நம்முடைய நிலை என்ன, ஆண்டவருடைய நிலை என்ன, நாம் எப்படி அடையிறது, எல்லா விஷயங்களுமே இருக்குது. என்ன நம்ம அதில் கொஞ்சம் நேரம் செலுத்தி ஒவ்வொன்றா பார்க்கணும். 4 விண்ணப்பத்தை முதல்ல பாருங்கள். நீ அருட்பா பாடல்கள் அத்தனையும் பார்க்கணுன்னு கூட இல்லை. முதல்ல 4 விண்ணப்பத்தை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் நீங்கள் வீட்டில் படிங்க. அந்த விண்ணப்பத்திலே எல்லாம் இருக்குது. நம்முடைய நிலை என்ன, உடல் எப்படி வந்தது, இந்த உடல் எப்படி இயங்குது, ஆன்மான என்ன, இது தவிர அதாவது நீங்கள் எல்லாம் எங்கெங்கேயோ போய் தேடி எடுத்து படிக்கிறத விட ஒரே இடத்துல சுருக்கமாக நமக்கு புரியக்கூடிய தமிழில் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறாரு. 4 விண்ணப்பங்களை வரிசையாக ஒரு விண்ணப்பங்களை படிங்க. நம்ம வந்து நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் என்ன, பெரிய துன்பம் மரணம் இல்லையா, மரண பெரும்பிடி, அதான் பெரிய மரணம், நோய், பசி, கவலை, பயம், இந்த துன்பங்களெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுவும் வழி எல்லாமே விண்ணப்பத்தில் சொல்லியிருக்காரு. எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய கருத்துக்கள் அருட்பா ஃபுல்லாக இருக்குது. முதல் திருமுறையில் இருக்குது, 2ஆம் திருமுறை இருக்குது, 5ஆம் திருமுறை வரை இருக்குது, 6ஆம் திருமுறையிலையும் ஃபுல்லாக இருக்குது. முழுசாக என்ன இருக்குது, ஏதோ வந்து பாடலை. ஏன்னா அவர் அருள்நிலையில் பாடினார். ஆண்டவரால் பாடப்பெற்ற பாடல், அவர் மூலமாக ஆண்டவர் சொன்னது. இது நமரங்கால் நான் சொல்லும் வார்த்தை இல்லை, அவர் சொன்னது. அப்போ அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்மகிட்ட எல்லாமே இருக்குதுங்க. அடுப்பு இருக்குது, சமையல் பொருள் இருக்குது, நம்ம சமையல் பண்ணதுன்னா சாப்பிட முடியும். எல்லாமே கொடுத்தது மாதிரி நமக்கு அருட்பாவில் எல்லா கருத்துகளுமே இருக்கிறது. நாம் அதை ஊண்டி பார்க்க வேண்டும். முதல்ல சொன்னோம் இல்லையா, இது வந்து எதுக்கு சொன்ன அந்த கருத்து, மாற்றாலமா மர்க்கடமா. நம்ம வந்து பூனையாக இருக்கக்கூடாது, நாம் குரங்காக இருக்க வேண்டும். குரங்கு குட்டி எப்படி தாயை பிடித்துக் கொள்கிறதோ, மர்க்கட நியாயம் பெருமான் சொல்லியிருக்காரு இல்லையா, இதில் ஒருநிலை குறிப்புகள் இருக்கிறதா. நாம் அந்த மாதிரி இதை நாம் கட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அறியணும். இது வந்து எவ்வளவோ பேசலாம், பேசுவதால் எந்த பயனும் இல்லை. அனுபவத்தில் கொஞ்சம் ஒரு துளியாவது நாம் அனுபவத்தில் கொண்டு வர முயற்சி பண்ண வேண்டும். கொஞ்சமாக தினசரி இதுக்கு கொஞ்சம் முதல்ல 5 நிமிஷம் நம்ம அதுக்காக ஒதுக்குவோம், 5 நிமிடங்கள் ஒதுக்குவோம், 10 நிமிடம் ஆக்குவோம். இது பண்ணிட்டு தான் இன்னைக்கு நம்ம தூங்குவோம், அப்படி பண்ணிப்போம், நேரமே இல்லை.
இப்போ காந்தியடிகள்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், அவருக்கு யார் கடிதம் எழுதினாலும் எல்லா கடிதத்துக்கும் பதில் எழுதி வரோம். அது எப்படிங்க நீங்கள் எழுதுறீங்க? நான் எழுதுனா எனக்கு நேரமே இல்லையா, நீங்கள் எப்படி எல்லாம் எழுதுறீங்கன்னு. ஆனால் அவர் ஒரு புடி வச்சுட்டு தான் சொன்னார். காந்தியடிகள் சொல்கிறது, எந்த கடிதம் இன்னைக்கு வருதோ அதுக்கு பதில் எழுதி தான் நான் தூங்குவேன். எனக்கு நேரம் இல்லைன்னா நான் பதில் எழுதி தூங்குவேன். தூங்குவதை தள்ளி போட்டு வர வழிய பதில் எழுதுவதை தள்ளி போடுவதில்லை. அதை மாதிரி நம்ம ஒரு காரியம் செய்யணும்னா இந்த 24 மணி நேரத்திலே நமக்கென்று கொஞ்சம் நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். இதை அனுபவத்தில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். நான் தொடர்ந்து பல மாதங்களாக பேசுகிறோம். இதில் ஒருத்தர் கூட இது எப்படின்னு கேட்கவே இல்லை. நம்ம பேசுகிறோம், எப்படி இதை கொண்டு வர்றது, யாராவது பேசியிருக்குமா? நம்ம சாதாரண பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். இந்திரிய ஒழுக்கத்தை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது, அதனால் வர வரவுகளை எப்படி அடையிறது அப்படி யோசிக்கணும். இந்திரிய ஒழுக்கம்னு எழுதியிருக்கிறாரு, அதில் சொல்லியிருக்க அது மட்டும் போதுமா? இதோட எளிய வகைகள்லாம் எழுதியிருக்கிறாரு, நிறைய எழுதியிருக்கிறாரு. அது நம்ம ஒருத்தராக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிந்து நடைமுறையில் படுத்த வேண்டும். மனம் அடங்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? மனம் அடங்குமா? அவ்வளோ ஈஸியாக அடங்குமா? அடங்காது. மனதை அடங்கிறது எப்படி? திருக்குறள்னு அந்த ஒரு பாடலில் சொல்லியிருக்காரு. நான் இதில் சொன்னேன், அது சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பேன்னு இது யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த திருக்குறள் சொல்கிறேன். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறி. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறி. மனசு அடங்கிடும் ஐயா. என்னன்னு புரியுதா இல்லையா தெரியல. அதைத்தான் வள்ளல் பெருமான் கரண ஒழுக்கத்தை விளக்கமாக சொல்கிறார். என்னது? மனதை சிற்றவை என்னும் அறிவாகருதி ஆக்கல், அறிவின் வடிவமாக்குதல். மனதை சிற்றவை என்னும் அறிவாகருதி ஆக்குதல், அதன் பூர்வத்தில் புருவமத்தில் நிற்க செய்தல் தரு. அங்கே என்ன சொல்ல? செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறி. அறிவறிந்து ஆற்றின் அடங்கு. இங்கே அறிவாகருதிங்கிறார். அறிவாகருதி என்ன அர்த்தம்னா அறிவின் வடிவம். ஏதாவது வித்தியாசம் இருக்கா ரெண்டுக்கும்? திருக்குறளில் சொல்லும்போது புரியல. பெருமான் அதை நமக்கு புரியும்படி ரொம்ப எளிமையான தமிழில் அதை அழகாக விளக்கியிருக்கிறார். கரண ஒழுக்கம்னா அவ்வளோதான். அதோட மனசு மனம்ங்கிறது நம்ம கட்டுக்குள்ளே வந்துடும். ஆனால் நம்ம பல ஜென்மங்களாக வரோம், அதனால் அப்படியே வந்துடுங்கிறதில்ல. இது எளிய வழி. பெருமான் சொல்லியிருக்கிறது கரண ஒழுக்கம் எளிய வழி. அதன் மூலமாக இந்திரியங்களையும் கரணங்களையும் நம்ம கட்டுக்குள் கொண்டால் அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிடும். என்ன அனுபவம்? ஜீவ அனுபவம் வரும், ஆன்ம அனுபவம் வரும். அதுதான் இப்போ ஜீவ அனுபவம் வரும்போது நம்ம எல்லா ஜீவர்கள்னா யாரு? மனிதர்கள் தான். ஜீவர்கள்னா மனிதர்கள் தான். ஆண் பெண் என்ற பேதம் இல்லாத எல்லாரும் பார்க்கறதா தான் ஜீவ ஒழுக்கம். ஆன்ம ஒழுக்குங்கும் போது எறும்பு முதல் எல்லா ஊர்களையும் பார்க்குறோம். டைம் ஆகிடும். இன்னொரு குறளுக்கு எல்லாருமே வித்தியாசமாக பொருள் சொல்லுவாங்க. ஒரு குறள் சொல்கிறேன் பாருங்கள். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்போக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னா என்ன பொருள்? அது உலகத்தை சொல்லக்கூடிய சாதாரண ஒரு பொருளுமா? அதுக்கு ஒரு சிறப்பு பொருள் உண்டு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னா, உயிர்க்கும்னா மரம், செடி, கொடி, தாவரங்கள் எல்லா உயிரும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னா, பிறக்கும் போது எல்லா உயிர்களுக்கும் அவருடைய சூக்கும சரீரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சூக்கும சரீரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூக்கும சரீரம் இந்த தாவரம், செடி, மரத்து இருக்கும். ஆனால் அது தத்துவ விருத்தியும் தாது விருத்தியும் ஏற்படாதனால அதில் சில குறைகள் இருக்கும். ஆனால் நம்ம சூட்சும சரீரம், அதான் சாகாத்தலை எப்படி இருக்கோ அதே தான் அந்த தாவரத்துக்கு இருக்கும். அதை நம்ம அறிஞ்ச பிறகு அதையும் நம்ம வேறவா கருத முடியுமா? இதை நாம் அனுபவத்தில் வரும்போது தாவரம் வேற நாம வேறன்னு அதுக்கு துன்பம் பண்ணுவோமா? ஆனால் பெறுவதற்கரிய மனித பிரிவினை ஏன் சொன்னாரு? தத்துவங்களும் தாதுக்களும் விருத்தியாகி பெறுவதற்கரிய நம்ம பிறவியை பெற்றிருக்கோம். அது முழுமை பெற்ற நிலை நம்முடைய சாகாத்தலை. அப்போ அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவன் இறந்து போனாலும் அது மாறாது. திரும்ப ஒரு பிறவி எடுக்கும் போதும்
அது மனித பிறவியாக இருந்தாலும் வேற பிறவியாக இருந்தாலும் அது ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த சூக்கும சரீரம் என்பது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். சிறப்பொவ்வா செய்தொழில் வேறு. சிறப்பொவ்வான்னா ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம உடல், இந்த தேக உடல் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இதே தேகம் கிடையாது. மரம் எடுத்தாலும் சரி, விலங்குகளாக எடுத்தாலும் சரி, மனித உடலை எவ்வாறு எடுத்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றப்பாடு நம்ம என்ன செய்கிறோமோ நினைக்கிறோமோ என்ன வினைகளை ஆற்றுகிறோமோ அதற்கு ஏற்றபடி ஒவ்வொரு பிறப்பிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன பண்ணணும்? புண்ணிய காரியங்களை செய்தல், பரோபகாரம் செய்தல்ங்கிறது அதுக்கு தான். ஒவ்வொரு பிறவிக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம இப்போ இந்த பிறவி ஆண் பெண்ணெல்லாம் வித்தியாசம் கிடையாது. ஆன்மாவுக்கு வந்து ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. இந்த பிறவியில் ஆணாக இருக்கவங்க அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறக்கலாம், இந்த பெண்ணாக இருக்கவங்க ஆணாக பிறக்கலாம். மனிதனாக இருக்கவங்க சில பேர் சொல்லுவாங்க சுர போட்டால் சுரதனை முளைக்கும். நான் ஒரு தடவை மனித பிறவியாக பிறந்தா அடுத்த தடவை மனித பிறவி அப்படின்லாம் சொல்ல முடியாது. மனதாலும் வாக்காலும் உடலாலும் நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி நமக்கு உடல் அமையுங்கிறார் உடல் பெருமான். அப்போ இது மாறும்போது நமக்கு உடல் மாறும். இதே உடல் அப்போ இப்போ நம்ம இருக்கக்கூடியது ரொம்ப அருமையான நேரம் இல்லையா? நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது அடையிறது என்ன கஷ்டம், என்ன சிரமம் இருக்குது? குடும்பத்துக்கு வேண்டி எல்லா வேலையும் செஞ்சிடறோம். நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்காமல் இருக்க முடியாதா? 24 மணி நேரம் காருண்ய சிந்தனையோடு இருக்கிறது உயர்வானது. அதுக்கப்புறம் நமக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நாம் இந்த சன்மார்க்க முயற்சியில் சாகாத நிலை அடைகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். 24 மணி நேரமும் நம்ம செய்ய வேண்டியது கருணையோடு இருக்க வேண்டியது. நம்மால் எந்த அதுக்காக நம்ம கடன் வாங்கி எல்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியுமோ, இல்லை இறைவனை வந்து வேண்டுறது. பிறர் துன்பத்தை செய்யாது நம்ம என்ன பண்ண முடியுமோ இறைவனையாவது வேண்டலாம். அது நிச்சயம் பண்ண முடியும் இல்லையா? அது நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ண வேண்டும். இந்திரியங்களை நம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அது வந்து இதுவரை சொல்லியிருக்கிற எந்த முறையினாலும் முடியாது. நம் சன்மார்க்க முறையில் எழுதுடர் அது இதில் வழி இருக்கு. எளிய வழி என்று சொல்றார் வள்ளல் பெருமான். உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற வழிகள் எல்லாம் கடினமான வழி, நீங்க அந்த வழியில் அடைய முடியாது. என்ன வழி இருக்கு? செவ்வகை ஒரு கால் படுமதி அளவே செறிபொறி மனம். திருருப்ப பாடல் தான், நான் வேற எங்கேயும் சொல்ல. செவ்வகை ஒரு கால் படுமதி அளவே செறிபொறி மனம். இவ்வகை ஒன்றே எளிய வகை. இது ஒண்ணுதான் எளிய வழிப்பா, நீ எல்லா அனுபவங்களையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். இந்த பாடலுடைய விளக்கத்தை பத்தி நம்ம அடுத்த மாசம் பார்ப்போம். எளிய வழி என்ன அப்படின்னு சொல்றார். 2 குறள் சொல்லணும்னு சொன்னேன். ஒன்று மனதுக்கு சொன்னோம். கரணனுக்கான குறளை நான் இன்னும் சொல்லலை. நம்முடைய 5 பொறிகள் இல்லை 5 புலன்கள் எளிதாக நம்ம ஆகிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம சன்மார்க்க கருத்து குறள்லையும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம ஏற்கனவே அந்த 2 குறள் பற்றி சொன்னோம். ஒன்று இப்போ நானே சொல்லிட்டேன் இல்லையா? என்ன? செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறின். அந்த குறளுடைய விளக்கம்தான் இந்த இதில் இருக்கு. எது? செவ்வகை ஒரு கால் படுமதி அளவே செறிபொறி மனம். அங்கே செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பறின்னு சொல்றத வள்ளல் எப்படி சொல்றாரு? செவ்வகை ஒரு கால் படுமதி அளவே செறி பொறி மனம். அங்கே பொறியும் வந்துருச்சு, மனமும் வந்துருச்சு. இவ்வகை ஒன்றே எளிய வகை. இந்த வார்த்தை அப்படியே சொல்றாரு. இவ்வகை ஒன்றே எளிய வகை. இதுக்கு மேல் என்ன சொல்லணும் உங்களுக்கு? நாம எப்படி எளிய வழியிலே சாகாத நிலையை அடைகிறது, அதுதான் வள்ளல் பெருமானுடைய சிறப்பு. அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதை அறிந்து நாம ஒவ்வொருத்தரும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு கூடியிருக்கோம். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, அடையறவன் அடைவான் இல்லை, எல்லாரும் அடையணும். யான் பெற்றது போல் ஒவ்வொருத்தரும் அதை அடையணும் அப்படின்னு தான் வள்ளல் பெருமான் சொல்லி, அதை அடைவதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும், அடைய வேண்டும். அடுத்த மாதம் நாம் சந்திக்கும் போது அந்த கருத்தை பற்றி பேசுவோம். என்ன? செவ்வகை ஒரு கால் படுமதி அளவே செறிபொறி மனம் என்பது பற்றியும், இந்த 5 பொறிகளும் 5 பொறிகள் என்ன? இந்திரியங்கள், அதுதான் பொறிகள். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து புலன்கள். அதுக்கு அடுத்த மேல்நிலையே அதை தன்மாத்திரைகள் வருவாங்க. அதுலேருந்து 5 பூதங்கள்லாம் உருவாகுது. 5. அதுக்கப்புறம் கரணங்கள். இந்த 8ஐயும் நம்ம எப்படி வசப்படுத்தும் போது சன்மார்க்க அனுபவங்கள் ஒன்றா வரும்.
இதுக்கு வந்து அருட்பா கருத்தோட, இது எங்கேயோ வந்து வேற ஏதோ இதுலேருந்து இல்லை, வள்ளல் பெருமான் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பற்றி மேற்கொண்டு விளக்கம் நம்ம அடுத்த மாதம். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்தமைக்கு இந்த சின்னம்மையார் இல்லத்திற்கும் இதனை செவிமடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை சிறப்பாக நமக்கு அருளை